150 கிராமங்களை நோக்கிய எங்கள் பயணத்தில் கேகாலை மாவட்டத்தில் மிகப்பெரிய கிராமங்களுள் ஒன்றாக விளங்கும் தெரணியகலை உடபாகை தோட்டத்தை உங்கள் கண்களுக்கு விருந்தாக்குகிறோம். வாருங்கள். வாங்க இன்றைக்கு உடபாகையை பார்க்கலாம். இந்த ஊரில் 250 குடும்பங்கள் வசிக்கின்றார்கள். உடபாகை தமிழ் மகா வித்தியாலயம். உடபாகையை பற்றி சொல்லணும்னா இங்கே ரப்பர் பயிர் செய்கை, அப்புறம் தேயிலை, கருவப்பட்டை, கோப்பி, இந்த மாதிரி பயிர் செய்கைகள் நிறைய நடந்துகிட்ருக்கு. இது பிரதான வருவாயை பெற்றுத்தருது இந்த ரப்பர் மூலமாக தான் இங்கே இருக்கிற எல்லா குடும்பங்களும் வாழ்கிறாங்க. இதுதான் முனியாண்டி கோயில். என்னோட பேர் ரம்யா. இதுதான் எங்களோட ஊர் உடபாகை. இப்போ அபிவிருத்தி அடைஞ்சிக்கிட்டு வர்ற ஒரு ஊர் அப்படின்னு சொல்லலாம். இங்கே 90 குடும்பங்கள் கிட்ட வசிக்கிறாங்க. அதோட இப்போ நாங்களும் இளைஞர்மார்கள் அப்படின்னு சேர்ந்து சங்கங்கள் அப்படின்னு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி அப்படி கொண்டு போய்கிட்டு இருக்கோம். அதோட நம்ம ஊரில் அறநெறி ஒன்று இருக்குது. இப்போ ஒரு வருஷமாக அந்த அறநெறியை நடத்தி கொண்டு போகிறோம். மற்றும் மாணவர்கள்லாம் முன்னிருந்ததை விட இப்போ கல்வி நிலைகளிலும் நல்லா படிப்படியாக அவங்களோட கல்வி நிலையை உயர்த்தி கொண்டே வராங்க. ஸோ எங்கள் ஊரில் நிறைய அழகான பிளேசஸும் இருக்குது. எங்களுக்கே தெரியாத நிறைய பிளேசஸும் இருக்குது. அதெல்லாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். இந்த ஆற்று நீரை இங்கு உள்ள மக்கள் குடிநீராகவும் பயன்படுத்துறாங்க. காட்டுக்குள்ள இருக்கிற கருங்காலி மரத்தை பார்க்கறதுக்கு போய்கிட்டு இருக்கோம். அந்த மரம் அதோ பாருங்க கருங்காலி மரம். ஸோ இப்படி ஒரு ஆற்றங்கரை பகுதியில் இப்படி மேலே பார்த்தீங்கன்னா காடு மாதிரி இருக்கு. இந்த ஊரில் இந்த இடத்துல ஒரு கருங்காலி மரம் இருக்கு. ஆனால் கொஞ்சம் மேலே இருக்கு. அதை நெருங்க முடியலங்கிறதுனால காரணம் காடாக இருக்கு. ஸோ அந்த இடத்துக்கு போக முடியல. இருந்தாலும் கருங்காலி மரத்தை பார்த்துட்டோம் அப்படின்னு ஒரு ஃபீல். அருமையான ஒரு லொக்கேஷன் பாருங்க. இந்த ஊரில் இருக்க சொர்க்கம் தான் சொல்லலாம். இந்த மாதிரி இடங்களுக்குலாம் குளிச்சுட்டு அப்படியே ஆற்றங்கரையில் உட்காந்து சாப்பிட்டு அடாடா சந்தோஷமா இருக்கும். முடிஞ்சா கூட்டாஞ்சோறுலாம் சமைச்சு சாப்பிட்டா அருமையா இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் லத்தீப். எங்களோட ஊரில் ஒரு ஸ்பெஷலான இடம்னா இந்த ஆறு சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நாங்கள் டெய்லி இந்த இடத்துல தான் சந்தோஷமாக உணவு சமைச்சு
குளிச்சுட்டு போவோம். இந்த ஆறுக்கு வர்றப்ப எங்களுக்கு அந்த பழைய ஞாபகங்கள்லாம் எங்களுக்கு மீண்டும் வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆறில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா மான் போன்ற மிருகங்கள் வந்து நீரோடையில் வந்து நீர் அருந்திட்டு போவோம். அது மட்டும் இல்லாமல் விடுமுறை நாட்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுற்றுலா பயணிகள் வந்து இங்கே வந்து குளிச்சுட்டு போகிறத நாங்கள் கண்கொள்ளா காட்சியாக காணலாம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஆலய திருவிழா நேரங்களில் எங்கள் ஆலயத்தின் தீர்த்த உற்சவமாக இந்த ஆறு காணப்படுகிறது என்பதை குறிக்கிறேன். நன்றி. இந்த ஊர்ல இருக்கிற வைத்தியசாலை. பாலத்துக்கு அந்த பக்கம் தெஹியோவிட்ட, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தெரணியகல்ல. அழகான ஒரு வாலிபால் கிரவுண்டும் இருக்கு. உடபாகை மத்திய பிரிவு முத்துமாரியம்மன் கோயில். உடபாகை கீழ்பிரிவு. கீழ்பிரிவு விநாயகர் கோயில். இங்குள்ள கிறிஸ்தவ தேவாலயம். அருமையான அழகான ஊரை பார்த்துட்டு வந்த சந்தோஷம் நமக்குள்ள இருக்கு. அடுத்த வீடியோல இன்னொரு கிராமத்துல சந்திக்கலாம்.